எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே ஆஸ்திரேலியாவுக்கு டிக்கெட் போட்டு ஓடிடலாமான்னு பாக்குறானாமா. முழு போதையிலேயே முதல்வர் கனவு காண்ற பனையூர் பண்ணையார் குழந்தைகிட்ட விசிலடின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீட்டுல இருக்க பெரியவங்களை வெட்டுவேன் குத்துவேன்னு பேச வச்சிருக்க அந்த அருவு விட்டு தற்கொலை பனையூர் பண்ணையார். இதுக்கு பேர் அரசியலா அராஜகமா. தனக்கு எதிராக கருத்து சொன்ன ஜேம்ஸ் வசந்தனுடைய கார் கண்ணாடியை உடைச்சு மிரட்டாங்க. இவனுங்க எல்லாம் கட்சிக்காரங்களா இல்ல தருதலைகளா? தோல்வி பயத்துல நள்ளிரவு நேரத்துல திமுக நிர்வாகிய வீடு பூந்து வெற்ற அளவுக்கு இப்பவே ஒரு கவுன்சிலர் பதவி இல்லாத காலத்துல இவனுக்கு வெற்ற அளவுக்கு துணிச்சல் போயிருக்குது. இந்த லட்சணத்துல மே 4ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்கவுமே கலவரம் பண்றதுக்கான வேலைகளை வாட்ஸ்அப் குரூப் மூலமா ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்கானுங்களாம். அதுவும் ஆஸ்திரேலியால இருந்து. இப்ப போலீஸ கண்ட்ரோல்ல வச்சிட்டு இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் இந்த விஷயத்துல ஏன் மௌனம் காக்குது? இந்த செய்தியை கொடுத்து அந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். மறக்காம மை சென்னை 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோட இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்ய மறக்காதீங்க தோழர்களே. மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கல்கி கோபிநாத். தோழர்களை தேர்தல் முடிஞ்சாலுமே இந்த தாவேக்கா காணுங்க இன்ஸ்டாகிராம்லயும் பேஸ்புக்லயும் ரீல்ஸ் போட்டு பண்ற அலப்பறைங்க கொஞ்சம் நஞ்சல்ல. சரி, அந்த அலப்பறையாவது கொஞ்சம் சகிச்சுட்டு போகலாம், அதை சும்மா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம், இல்ல நாட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு போயிடலாம்னு பார்த்தா இவனுங்க ரியல் லைஃப்லயும் நாட்டுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா அராஜக அட்ராசிட்டியை செய்ய ஆரம்பிச்சிருக்கானுங்க. ஒரு பக்கம் எலெக்ஷன் ரிசல்ட் என்ன ஆகுமோன்ற கவலையில ஆஸ்திரேலியாவுக்கு பிளைட் டிக்கெட்டை போட்டு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ரிசல்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு ஓடிடலாமா இல்ல வந்துட்டு இங்கே இருக்கலாமான்றத ரெண்டு கட்டான வச்சிட்டு இருக்காங்க. இது குறித்து கேள்வி எழுப்பினாக்கா அந்த கட்சியுடைய நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா வந்துட்டு வழக்கம் போல ஒன்றிய பிரதமர் நரேந்திராவோட பெரிய அளவுக்கு வாயிலே வடை சுட்டுக்கிட்டு வீணா வெட்டி கதை பேசிட்டு இருக்கிறான். சரி, தற்கொலை தலைமையில ஆஸ்திரேலியாவுக்கு டிக்கெட் போட்டானாக்கா தருதல அணில்கள் இருக்கு இல்லைங்களா, அதுங்க வந்துட்டு அருவாளை தூக்குதுங்க. கருத்தியல் ரீதியா இவனுகிட்ட கேள்வி கேட்டா பதில் சொல்றது துப்பு இல்லாத இந்த தற்கொலை தருதலை அணில்கள் தர்க்க ரீதியா கேள்வி கேட்கறவங்களுடைய கால் கண்ணாடியை உடைக்கிறானுங்க. இந்த மாதிரி வந்துட்டு இன்னைக்கு தமிழ்நாடு சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு உளவியல் ரீதியான சீரழிவை பத்தி தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க, ஏன்னா இது நம்ம குழந்தைகளோட எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. சமீபத்துல இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தனை வந்து பாத்தீங்கன்னாக்கா தாவேகா தலைவர் விஜய் குறித்து வந்துட்டு தாவேகா ஆதரவு மனப்பான்மை இருக்கக்கூடிய இளைஞர்களோட அவர் நடத்தின அந்த உரையாடல் வந்து பாத்தீங்கன்னாக்கா சோசியல் மீடியால ரொம்ப வைரலாவே போயிட்டு இருந்தது. இந்த இதை பார்த்த உடனே பாத்தீங்கன்னாக்கா தாவேகாவுடைய நிர்வாகிகளுக்கும் அதுல இருக்கக்கூடிய, ஏன்னா அவர் வைத்த எல்லா கேள்விகளும் பாத்தீங்கன்னா தர்க்க ரீதியாக லாஜிக்கான கேள்விகள். அதாவது வந்துட்டு விஜய் வந்துட்டு அடுத்த முதல்வரான என்ன தப்பு, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துதான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் பதவியை ஏதோ வந்துட்டு கிரிக்கெட்ல பவுலிங் போறதுக்கோ இல்ல பேட்டிங் படிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்றது போல வந்துட்டு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா முதல்வர் பதவி நாற்காலின்றது ஒரு மியூசிக்கல் சேர் போல நினைச்சுக்கிட்டு இவங்க வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. பொதுவா தாவேகா அதாவது இன்ஸ்டாகிராம்ல பேஸ்புக்லயும் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்க கூடிய அதுவும் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும், இதுல பல பேரு வந்து தாவேகா தற்கொலை கூட்டத்தை தங்களுடைய வணிக நோக்கத்துக்காக மட்டுமே பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்காகவே வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கட்சியுடைய டி ஷர்ட்ல இருந்துட்டு விஜயோட டி ஷர்ட்ல இருந்துட்டு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு விற்பனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் செலிபிரிட்டிஸ் இருக்காங்க இல்லைங்க, அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா 99% இந்த தாவேகா தற்கொலை கூட்டம் அணில் கூட்டம் இருக்கிற அவங்களை வந்துட்டு மிஸ்லீடிங் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு வயலன்ஸை இந்த இவங்களுடைய மார்க்கெட்டிங் ப்ரமோஷனலுக்காக அவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றது இங்க கலை யதார்த்தமா இருக்கு. அவனுங்களே பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய வியாபாரத்துக்காக அவங்க டிஷர்ட் விற்கணும், கீ செயின் விற்கணும், அவங்களுடைய கொடி விற்கணும், அவங்க போட்டிருக்க அந்த கட்சி கலர் ஷால் விற்கணும், விஜயோட போட்டோ பேட்ஜ் அந்த போனோட பேக் கவர் இதெல்லாம் விற்கணும்னு நினைக்கிறவனுங்க தான் இந்த மாதிரி முழுக்க முழுக்க அரசியல் புரிதல் இல்லாத அவனுங்களை இந்த அளவோட அரசியல் புரிதல் இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட்டிங் இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங்ஸ் இருக்காங்க அவனுங்க வந்துட்டு பிரெயின் வாஷ் பண்ணி வன்முறை பாதைக்கு வேணும்னே தூண்டானுங்க. ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்க போட்டு அந்த பசங்களை வந்துட்டு வன்முறைக்கு வந்துட்டு தூண்டி விட்டுட்டே இருக்காங்க. இது வந்துட்டு பாஜகவோட பேட்டர்னை அப்படியே எடுத்துட்டு வந்துட்டு அந்த கட்சியில இருக்கக்கூடிய சிந்திக்க தெரியாத இளைஞர்கள் முற்றிலும் வந்துட்டு மூளை மழுங்க வைக்கிற வேலையை வந்துட்டு செஞ்சுட்டு இருக்கு. அதனால பாத்தீங்கன்னாக்கா விஜய்க்கு ஓட்டு போலேன்னா சாப்பாட்டுல விஷம் வச்சிருவேன், என் பெத்தவனா இருந்தா என் குழந்தைங்களா இருந்தா சாப்பாட்டுல விஷம் வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் யாருன்னாக்கா இந்த இன்ஃபுளுசர்ஸ் தான். தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ற பேர்ல தங்களுடைய வியாபாரத்தை பெருக்கிக் கொள்கின்ற அந்த இன்ஃபுளுசர்ஸாலதான் வந்துட்டு இந்த மாதிரி பேச்சுக்கள் வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியல இது வரைக்கும் ஓட்டு போடாததுக்கா குடும்பத்தை விச வச்சு கொள்ளுவேன்,
அப்படின்னு சொல்ற எந்த ஒரு இதுவும் எந்த சூழலையும் வந்தது இல்ல. அது வந்து பாத்தீங்கன்னா கருத்தியல் ரீதியாக வந்துட்டு இருக்குமே தவிர எந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தர் கொலை பண்ணுவேன், ஓட்டு போடாதக்கா கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் மீடியாவை வந்துட்டு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதும் சோசியல் மீடியாக்களை வீடியோ போடுறதும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அந்த அளவுக்கு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளை வச்சு கேட்டு பிளாக்மெயில் ஓட்டிங் வந்துட்டு இங்க வந்து நடத்தி இருக்கிறான் விஜய். இது குறித்து ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். அது அப்புறமேட்டு திரும்ப இன்னும் டீட்டெயிலா பேச வேண்டி இருக்குது. இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த கூட்டங்கள் வந்துட்டு இவங்க வந்து வன்முறை பாதைக்கு தூண்டிட்டு இருக்கிறாங்க. அப்படி வந்துட்டு ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் வைத்த தர்க்க ரீதியான எந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத அங்க இருக்கக்கூடிய விஜய் ஆதரவாளர் விஜய் முதல்வராக சான்ஸ் கொடுத்தா என்னன்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய அந்த இளைஞர்களால வந்துட்டு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரசியல் பாடத்தை மிக தெளிவாகவே எடுத்திருக்கிறாரு. சமூக அரசியல் எப்படி இருக்குன்றது ஜேம்ஸ் வசந்தன் அந்த வீடியோ பார்த்தா முழுசா தெரியும். கிட்டத்தட்ட டிட்டோ வந்து முற்போக்கு அரசியல் கலைஞர் எப்படி ஒரு பயிற்சி பட்டறை வந்து நடக்குமோ அந்த மாதிரி வந்து மிக தெளிவாகவே அந்த சேனல்ல வந்து அந்த இளைஞர்களை வைத்துக் கொண்டு மிக தெளிவாக நுட்பமாகவே வந்து பார்த்தா டீட்டெயிலிங்கா பேசியிருக்காரு. அதை பார்த்துட்டு பொறுக்க முடியாம தான் இன்னைக்கு அவருடைய கார் கண்ணாடி இன்னைக்கு அவர் ஹோட்டல்ல வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவருடைய கார் கண்ணாடியை மதியம் வந்துட்டு உடைச்சிருக்காங்க. அப்படி உடைச்சதை பார்த்த உடனே ஜேம்ஸ் வசந்தன் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க மிக தெளிவாக சோசியல் மீடியா வந்து ஒரு நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டாரு. உடைத்தது யார், தற்குறிகளா இல்லை தருதலைகளா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தற்குறிகளா இருந்தா கூட பரவாயில்ல, தருதலைகளா இருக்காங்க, பொறுக்கிங்களா இருக்கிறானுங்க, தாவேக்கால இருக்கவனுங்க எல்லாம் தருதல முண்டங்களாவும் பொறுக்கி முண்டங்களாவும் இருக்குது. இதுங்களால வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்றத இந்த ரெண்டே வார்த்தை தற்குறிகளா தருதலைகளா அப்படின்றத வைத்துக்கொண்டு உண்மையை சொன்னாக்கா தாவேக்கா அப்படின்றத பாத்தீங்கன்னாக்கா தற்குறிகள் வெட்டு கழகம் இதெல்லாம் இல்ல, தருதலைகள் வெட்டு குத்து கழகம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா தாவேக்கா படு மோசமாக நடந்து கொண்டு இருக்கிறது. உண்மையை சொன்னாக்கா சமீப காலமா சில வீடியோக்கள் வந்து டேட் டிஎம்கே, டேட் ஏடிஎம்கே, டேட் என்டிகே, சன் டிவிக்கு, டாக்டர் டிவிக்கு இந்த மாதிரி வந்துட்டு வீடியோஸ் வந்து ரொம்ப இதாயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த டிவிக்கு முண்டவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னவோ இவனுங்கதான் புத்திசாலிங்க மாதிரியும் அவங்க பெத்தவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுவும் திமுக அண்ணா திமுக இருக்கக்கூடிய அவங்களுடைய பெத்தவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அடி முட்டாள்கள் மாதிரி சித்தரிச்சு இவனுங்க மாஸ் பண்ணிக்கிறது தன் உலகத்தே சொல்ற தன்னுடைய சொந்த அப்பனை வந்துட்டு கோமாளி ஆக்கி தனக்கு வந்து மாஸ்ரீல் போடுற ஒரு கேடுகெட்ட கூட்டம் இந்த தலைமுறை இந்த ஜென்சி கிட்ஸ் தலைமுறையில வந்தது மிகவும் பெரிய சமூக அவலம். இதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறையில பெத்தவங்க பேச்சு கேட்க மாட்டேங்குது. ஆனா பெத்தவங்களை எந்த இடத்துல அவமானப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்ச ஒரு தலைமுறை தான் நம்ம பார்த்துருக்கிறோம். பெத்தவங்க பொது வெளியில எவனா தப்பா பேசினானாக்கா தூக்கி போட்டு 4 சாத்துறப்ப பிள்ளைங்களை தான் இதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறைக்கு பார்த்துருக்கோம். ஆனா பெத்த சொந்த அப்பனையும் அம்மாவையும் கிட்டத்தட்ட கோமாளிகளோ பைத்தியக்காரர்கள், அது அண்ணா திமுக திமுக எந்த கட்சி அப்பா அம்மாவா இருந்தா சரி அவங்க கோமாளிகளாக்கி இவனுங்களுக்கு மாஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுக்கிட்டு சீன் போடுறானுங்க. இது உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு மிகப்பெரிய அவலம். இதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜெனரேஷனை வந்துட்டு உருவாக்குனது முந்தைய தலைமுறை வந்துட்டு மிகப்பெரிய கோட்டை விட்டாங்க. குழந்தைகளுக்கு காட்ட வேண்டிய கண்டிப்புகளை கண்காணிப்பா கொடுக்காத விளைவு பெத்தவனுங்களை கோமாளியாக்கி இவனுங்க மாசா காட்டிக்கிறானுங்க. இது என்ன மாதிரியான ஒரு எச்ச புத்தின்றது இவனுங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அதுதான் இதா இருக்கு. தாவேக்கா தற்குறிங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அதே ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க அப்பாவை பார்த்தா ஒரு அப்பா இருக்க ஒரு திமுக காரா தான் இருக்காரு. அவனுடைய அம்மாவோட சேர்ந்துகிட்டு அவரை வந்து ஃபுல்லா டேமேஜ் பண்ணி அவமானப்படுத்தி அந்த மாதிரி பண்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு அண்ணா திமுகவுடைய அந்த ஊர்ல கொஞ்சம் மரியாதைக்குரிய நபரா தான் அவர் இருந்திருக்காரு. அவரு அவருடைய பொண்ணு தாவேக்கால இருக்கு அப்படின்றதுனால அவரை டம்மி பண்ணி அவரை கேவலப்படுத்தி வீடியோ போடுது. கடைசியில வந்து பாத்தீங்கன்னாக்கா நீ அதிமுக ஓட்டு போட்டீங்கன்னா உன சோத்துல விச வச்சிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு போலிங் டேட் அன்னைக்கு அந்த பொண்ணு பேசின வீடியோ வெளியே வருது. இது என்ன மாதிரியான மனநிலை? நாங்க ராசிபுரத்து இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னாக்கா நெசவாளர் காலனியில வந்துட்டு ஒரே குடும்பத்துல எல்லா கட்சிக்காரங்களும் இருந்தாங்க. எங்க ஏரியா அந்த நெசவாளர் காலனியில அந்த குடும்பம் தான் பெரிய குடும்பம், பெரிய கூட்டு குடும்பமா இருந்தது. தாத்தால இருந்து மகன் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு கட்சியில அவங்க அவங்களுடைய கொள்கைக்கு அவங்க அவங்களுடைய சித்தாந்தத்துக்கு எந்த இது பிடிச்சிருக்கோ அந்த இதுல இருந்தாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்சியில வந்துட்டு அதுக்கான வேலைகள் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்றதா யதார்த்தமா இருந்தா. ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படி இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கேடுகெட்ட ஜென்ரேஷனா இன்னைக்கு ஜென்சி கிட்ஸோட ஜென்ரேஷன் வந்து போயிருக்கு அப்படின்றதுல ஒரு வருத்தம் நமக்கு வந்துட்டு இருந்துகிட்டுதான் இருக்குது. இதுலதான் வந்துட்டு இன்னைக்கு ஜேம்ஸ் வசந்தனுடைய கார் கண்ணாடி உடைச்சிருக்க தாவேக்கா தம்பிகளா, கார் கண்ணாடியை உடைச்சிட்டாக்கா உங்க தலைவருக்கு வந்துட்டு முதல் பதவி கிடைச்சிருமா? இது தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பாரா? இல்ல இதுக்கும் ஸ்டாலின் தான் காரணம்னு சொல்லிட்டு
அறிக்கை விடுவாரா, சீன் போடுவாரா? இத தாவேகா தலைவர் விஜய் வந்துட்டு கண்டிக்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு இங்க இருக்கிறத விட ஆஸ்திரேலியாவுக்கு போறதா முக்கியமாவே இருந்துட்டு இருக்குது. அதுலயும் குறிப்பா ரிசல்ட் வர அன்னைக்குதான் ஆஸ்திரேலியாவுக்கு போறதுக்கான டிக்கெட். அதுவும் என்ன ஒரு லாஜிக்லனாக்கா, ஜெயிச்சாக்கா டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடுவாங்க, தோத்தாக்கா உடனே கிளம்பி போயிடுறது. உங்களோட நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னவரு எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு எதுக்காக வந்துட்டு டிக்கெட் போட்டு தயாரா இருக்கணும்? ஆதவர்ஜுனாட்ட கேள்வி கேட்டா அப்படியெல்லாம் இல்லன்னு சீன போடுறாரு. இவங்க அப்படியெல்லாம் இல்லன்னு சொல்லிட்டு தாவேக்கால ஒரு அறிக்கை வந்ததுன்னா அது அப்படித்தான் நடக்க போகுதுன்னு அர்த்தம். இது வரைக்கும் அவங்க அப்படிதான் பண்ணிருக்காங்கன்றது எல்லாத்துக்கும் வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம். இந்த லட்சணத்தை சோசியல் மீடியால இன்னொரு விஷயம், அதாவது ஒரு லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமாவே ஓடுது. தாவேக்கா ஒருவேளை ஆட்சி அமைச்சு யார் யாருக்கு என்னென்ன பொறுப்புன்ட்டு. அதுல புசி ஆனந்துக்கு போக்குவரத்து துறையும் எதுக்காக? அவரை இட்டு போறதுக்கா? அப்புறம் பல் டாக்டர் பிரபுவுக்கு வந்துட்டு பால்வளத்துறையும் பல்லு பாலு, ஓகேங்களா, ரைமிங் பதவிகளை வந்துட்டு ஒதுக்கி வச்சிருக்கானுங்க. இப்படி அவங்க குரூப் வந்து பாத்தீங்கன்னாக்கா தாவேக்கா வந்துட்டு ஆட்சியை பொடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரவை லிஸ்டே வந்துட்டு வெளியிடுறதுதான் வந்துட்டு இங்க காமெடியா இருக்குது. தாவேக்கு தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கக்கூடிய தற்கூரி அணில்களே, முதல்ல உங்களுடைய தலைமை தற்கூரி விஜய் வந்துட்டு அப்ப எங்க இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. இங்கதான் ஒரு மெகா ட்விஸ்ட் வேற காத்துட்டு இருக்குது. தனித்து போட்டின்னு சொல்லிட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா சீனை போட்டுட்டு அதிமுக இவங்க ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி அதுவும் ஃபெயிலியர் ஆச்சு இல்லைங்களா? இப்ப அந்த ரகசிய பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கி இருக்குதாமா. ஒருவேளை வந்துட்டு மே 4ஆம் தேதி ரிசல்ட்ல வந்துட்டு தொங்கு சட்டமன்றம் அமைப்பதற்கான சூழல்கள் ஏற்பட வாய்ப்பில்லை. அப்படி ஏற்பட்டதுனாக்கா அதிமுகவோட கை கோர்த்து முதல்வர் பதவியை எப்படியாவது வந்துட்டு தன்வசப்படுத்திக்கணும் விஜய் நினைக்கிறாராம். ஒருவேளை அதுக்கு அதிமுக ஒத்துவலைன்னா பாஜக தரப்பு கிட்ட பேசி எப்படியாவது வந்துட்டு இது பண்ணலாம், அதுக்கு நைனா நாகேந்திரோட அண்ணாமலை கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்ற முடிவுல எல்லாம் தாவேகா தரப்பு காய்களை நகர்த்திட்டு இருக்குதாமா. குழந்தைங்களை வச்சு போறவங்க முன்னாடி விசில் அடிச்சு தாவேகாவுக்கு ஓட்டு கொடுங்க, சின்னத்தை பிரபலப்படுத்துங்க, ஓட்டு போடுற அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல விசில ஊதி பெத்தவங்களுக்கு வந்துட்டு டார்ச்சர் கொடுங்க, கிண்டர் ஜாய்க்கு எப்படி அடம்பிடிக்கிறீங்களோ அதே போல வந்துட்டு தாவேகாவுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி அடம்பிடிங்கன்னு சொல்லி விஜய் தூண்டி விட்டதால தேர்தல் சமயத்தை வந்து பாத்தீங்கன்னா 5 வயசு குழந்தை கூட வந்துட்டு வீட்டுல இருக்க பெத்தவங்க விஜய்க்கு ஓட்டு போட சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கு. இது குறித்து வந்து பாத்தீங்கன்னாக்கா விசிகால இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகி வந்துட்டு போலீஸ்ல வந்துட்டு புகார கொடுத்திருக்காது, வழக்காகவும் பதிவாக இருக்குது. அதே போல திண்டிவனம் தொகுதியில 72 வயசு மதிப்புள்ள பாலகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு பெரியவரை வந்துட்டு தாவேக்கா, அவர் வந்து திமுக நிர்வாகின்னு சொல்லப்படுது, அவரை வந்துட்டு தாவேக்காவுடைய நிர்வாகிகள் தாவேக்காவோட சில்வண்டு பயலுக வந்து பாத்தீங்கன்னாக்கா வீடு பூந்து வெட்டி இருக்கிறானுங்க. இதுதான் வந்துட்டு மாற்றத்துக்கான அரசுன்னு சொல்லக்கூடிய விஜய் அவர் வந்து இளைஞர்களை எந்த அளவுக்கு வந்துட்டு வன்முறை பாதையில செலுத்திட்டு இருக்கிறார் அப்படின்றதுக்கு இதுதான் உதாரணம். விஜய் அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி ஒரு கவுன்சிலர் பதவி கூட தன் கட்சிக்குன்னு வச்சிருக்காரு. விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா தன்னுடைய தற்கொலை கூட்டத்தை வந்துட்டு எந்த அளவுக்கு வன்முறை கூட்டமா மாத்திட்டு இருக்கிறாரு அப்படின்றது இந்த ஒரு சம்பவமே வந்துட்டு வெளிப்படையா காட்டுது. உண்மையை சொன்னா விஜய் வந்துட்டு தனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தற்கொலை அணில்களுக்கு அரசியலை கத்துக் கொடுக்கல, அதுக்கு பதிலா பாத்தீங்கன்னா வன்முறை கத்துக் கொடுத்து அவங்களை வந்து இந்த சமூகத்துக்கு ஒரு நோயா மாத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்க முடியுது. அந்த பாலகிருஷ்ணன் ஐயாவை தாக்கின அந்த தம்பி கூட்டத்துக்கு தான் சொல்றோம், உங்களை வந்துட்டு அறுவாள் தூக்க வச்ச அந்த தலைவன் மேல இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துல கேஸ் விழுந்திருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா? தற்கொலை அணில்களே, அரசியல்ன்றது அனைத்து தரப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் சம உரிமைக்காகவும் போராடுறதுக்காகவும் பேசுறதுக்காகவும் உருவாக்கப்பட்டது. நான் அதை விட்டுட்டு நான் ஆஸ்திரேலியாவுக்கு போவேன், என் தொண்டை வந்துட்டு கார் கண்ணாடியை உடப்பா, நள்ளிரவுல 72 வயசு பெரியவரான வீடு புகுந்து பாஜக ஸ்டைல்ல வெட்டுவான் அப்படின்றதுக்கு பேரெல்லாம் அரசியலே கிடையாது. இது வந்துட்டு ஒரு விதமான அராஜக நோய். விஜய் அவர்களை நீங்க ஒரு நடிகரா ஜெயிச்சிருக்கலாம்னு நீங்க நம்பலாம், ஆனா நீங்க நடிகராகவும் ஜெயிக்கல, ஒரு அரசியல் தலைவராகவும் உங்களால களத்துல ஜெயிக்க முடியல. ஏன்னா நீங்க உருவாக்கி இருக்கிறது தொண்டர்கள் இல்ல, தற்கொலைத்தனமான ஒரு வன்முறை கும்பலை உருவாக்கி வச்சிருக்கிறீங்க. இந்த லட்சணத்துல மக்களே நல்லா யோசிங்க. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துட்டு எப்படி வருதோ அதை பொறுத்து வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கலவரத்தை உண்டாக்கணும்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய தாவேக்கா சம்பந்தப்பட்ட ஐடி விங்க குரூப் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்கான செயல் திட்டங்களை இங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டு பலவிதமான வாட்ஸ்அப் குரூப்களையும் வேகமாக பரவுது. அது சம்பந்தப்பட்ட நபரே வந்து வீடியோ போட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு தம்பியை வந்துட்டு மிரட்டான். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் சம்பந்தப்பட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா அவன் இந்திய அரசியலுக்கு சம்பந்தப்படாத ஒருத்தர். அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியல் சட்டப்படி வந்துட்டு அவனுக்கு மூக்க நுழைக்கிறதுக்கான இதே கிடையாது. ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா அவன் வந்துட்டு ஆஸ்திரேலியால இருந்துகிட்டு
ஒரு ரேப் சிங்கர் அப்படின்ற பேர்ல வந்துட்டு மிகப்பெரிய வன்முறையை வந்து தூண்டிக்கிட்டே இருக்கிறான். அவனை தட்டி தூக்கிட்டு வந்துட்டு இங்க உள்ள போட்டு வச்சு இவனுக்கு சிறப்பான சிகிச்சையை வந்துட்டு என்னைக்கு வந்துட்டு தமிழ்நாடு அரசு கொடுக்க போகுதுன்னு தெரியல. ஆனா வந்து நிச்சயம் மே 4ஆம் தேதிக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி வெளிநாடுகள்ல இருந்துகிட்டு அது இந்திய அரசியலுக்கு இந்திய நாட்டுக்கு சம்பந்தப்படாத நபர்கள் இந்திய அரசியல் குறித்து வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம இந்திய அரசியல் மூக்க நுழைச்சிட்டு உண்மையை சொன்னா அந்த ரேப்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவன் பேர் கிருஷான் கிருஷ்ணா ஏதோ ஒரு பேரு அவெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவனுடைய ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லைங்களா ஆவேக்கா வச்சுட்டு ஒரு இன்ஃபுளுசர் குரூப் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய பிசினஸ் வளர்த்துட்டு இருக்குது. அவனுடைய விற்காத டிஷர்ட் விற்காத அலுமினிய பாத்திரம் விற்காத கடிகாரம் விற்காத செல்போன் கேஸ் எல்லாம் அப்பாவி தற்கொலை ரசிகர் கூட்டத்திட்ட வித்துட்டு இருக்காங்க இல்லையா அந்த மாதிரிதான் இந்த ரேப்பர் கிஷானுக்கு அந்த ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய அந்த தருதலை ஓகேங்களா அவனுங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறானுங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்துட்டு இந்திய அரசியலுக்கு சம்பந்தப்படாத ஒருத்தன் இந்தியாவில இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தோட அரசியல வந்துட்டு தேவையில்லாம மூக்க நுழைச்சு பேசிட்டு இருக்கிறது எல்லாம் இந்திய எம்பசி வந்துட்டு எப்படி பார்த்துட்டு இருக்கிறது நமக்கு வந்து புரிய மாட்டேங்குது. ஆக மொத்தத்துல இந்த குரூப் தான் வந்துட்டு கலவரத்தை தூண்டுறதுக்கான வேலைகளை செய்யுதுன்னு சொல்லிட்டு வெளிப்படையா வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் வந்தது. அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் வேகமா பரவி இருக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா உரிய இது குறித்து தாவேக்காவுடைய தரப்பு வந்துட்டு எந்த ஒரு இதுவும் கொடுக்க கிடையாது. எதுக்கு எடுத்தா வாய்க்கிலேயே பேசுற ஆதவ அர்ஜுனா இது குறித்து ஏன் வாய திறக்க மாட்டேன். இந்த ரேப்பர் கிஷானை வந்துட்டு ஏன் வந்துட்டு அவன் பேர் சரியா தெரியல அந்த அளவுக்கு தான் அவன் இருக்கிறான். ஆனா வந்து பார்த்தா அவனுக்கு டெய்லி வேலை என்னன்னாக்கா தமிழ்நாடு அரசியல் அவதூறான செய்திகளை பரப்படுது. ஓகேங்களா வாட்சாந்தி கொடுமையை வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் நடந்தது சொல்றது எடப்பாடி பழனிசாமி காலத்தை ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்தது இல்லைங்களா அதை வந்து பாத்தீங்கன்னாக்கா திமுக ஆட்சியில அது ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி நடந்ததுன்னு சொல்லிட்டு வீடியோ போடக்கூடிய அளவுக்கு தான் அவனுடைய அரசியல் அறிவு. அப்படிப்பட்டவனுங்க வைத்து கொண்டு பேசக்கூடிய இந்த தாவேக்கா தற்கொலை கூட்டங்கள் எந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு இங்க எடுக்குது அப்படின்றத பார்க்க வேண்டி இருக்குது. இந்த மாதிரி வந்துட்டு தாவேக்கா தற்கொலை கூட்டங்கள் செய்யக்கூடிய இந்த அராஜக அட்டூழியங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க தோழர்களே. நன்றி வணக்கம். தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.